போராடி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஜெயிச்சு வந்து நிக்கிறேன் தெரியுமா? நான் சுயம்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல உண்மைத்தன்மை பொருந்திருக்கக்கூடிய ஆட்கள். எப்பயுமே சொல்லுவேன். தனுசு ராசிக்காரங்க அப்படி சுயம்பா உருவானவர்கள். அப்படிப்பட்ட தன்னலமற்ற தனுசு ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதான்யா பண்ண போகுது அப்படின்னா, என்ன பண்றது 4ஆம் இடத்துல இத்தன கிரக சேர்க்கை. வாவ்! அதுவும் 30 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு மட்டும் தான் இந்த மாசம் அபூர்வமா நிகழ்ந்திருக்குல்ல. திரும்ப அது மாரி வரணும்னா 30 வருஷம் ஆகுமாமா. ம். ஸோ, அதனால இந்த தடவ எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் ஐ அப்படின்ற மாரி தான் இருக்கு மார்ச் மாசம். ஓகே. ஸோ, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய ஒரு விடயம் என்னன்னா, ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைய போறார். என்னாதான் இருக்கட்டும்பா. எது கிடைச்சாலும் எங்க அம்மா வீட்ல சாப்பிடுற மாரி இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எத்தன பிளான்ட் நம்மளுக்கு கை குடுத்தா என்ன? கை குடுக்காட்டி என்ன? ராசிநாதனுடைய ஒரு தெம்பு போதும் எல்லாவற்றையும் நாம் சமாளிப்பதற்கான தைரியத்தையும், ஆற்றலையும், வலிமையும் குடுப்பதற்கு. அந்த மாரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் இல்லாம ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைய போறார். ஒரு 3 மாசமா அப்படியே அதிசாரமா போனார், திரும்ப வந்தார், அப்படியே வக்ரமா இருந்தார். என்னதான் நம்ம வீட்ட பார்த்தாலுமே, ஒரு மாரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள பார்க்க போறார். அப்போ கூடுதல் ஸ்பெஷல். இந்த கம்பராமாயணத்துல சொல்லுவாங்க, "அழகுக்கு யாரோ அழகு செய்வார்" அப்படின்ற மாரி, அதிர்ஷ்டத்துக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் வேணுமா? அந்த மாரி தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. சரி வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்க போகுது இந்த 2026 மார்ச் மாசம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே இவ்வளோ சொல்லிட்டேனே, வேற எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்க போகுது. சுகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த தடை நிவர்த்தி ஆகப்போகுது. 3ஆம் இடத்துல இத்தன கிரகம், அதுவும் ராகுவினுடைய பிடிக்குள் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி, பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி ஒரு பயணப்பட போறார். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும். எனக்கு, எனக்கு, எனக்கு உடைமையெல்லாம் 4ஆம் இடம். ஸோ எனக்குன்னு ஒரு சொத்து, எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு கால், எனக்குன்னு ஒரு ட்ரெஸ், எனக்குன்னு ஒரு பேக், எனக்குன்னு ஒரு பேனா, ஏதோ ஒண்ணு, எனக்குன்னு ஒரு மொபைலு. எனக்குன்னு சில விஷயத்த வாங்கிக்க போறீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்க போகுது. ஆல்மோஸ்ட் அங்க சுக்கிரன் இருக்காரா, நல்லா சுகமா ஏதாவது ஒரு விஷயமா, உங்க சுகத்திற்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். லாவிஷா காட்டுறதுக்கு. நெறைய பேரு ஃபிளாக்ஷிப் மொபைல் வாங்க போறீங்களோ? வாங்குனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்க ஃபோன மாத்துறது, இல்ல உங்க மொபைல மாத்துறதுன்ற மாரி ஏதோ ஒண்ணு கனெக்ட் ஆக போகுது. ஏன்னா 3ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்த புதனுடைய அமைப்பு. தென் அப்படியே பார்த்தீங்கன்னா, சூரியன் போய் அமர்ந்திருக்கக்கூடிய பொசிஷன் 5ஆம் அதிபதி. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவ. சும்மாலாம் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா கோளும் வந்து இந்த தடவ பிளஸ் பண்ணக்கூடிய தன்மையில தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருந்த அப்படியே ஒரு மாரி கெடுபிடி நிலையெல்லாம் மாறப்போகுது. என்கிட்ட திறமை இருக்கு. அப்புறம் எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு, ஒரு மாரி அங்காய் படஞ்சீங்களா, அதெல்லாம் வெளில வந்துற போகுது. ரொம்ப அப்படியே ஒரு மாரி சுகமா இருக்க போகுது. நெறைய பேருக்கு உங்களுடைய விஷயங்கள் தெரிய போகுது. பெயர், புகழ், கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது. அம்மாவின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. சூரியன் வேற போறாரு அப்படின்றபோது, யாரெல்லாம் சனி, சூரியன் காம்பினேஷன் யாரெல்லாம் எக்ஸாம்க்கு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, இந்த தடவ உங்களுக்கு ஜெயிச்சுடுவீங்கங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன் எனக்கு கிடைக்குமா? அப்படின்னா கேள்வி கேட்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் கிடைக்கும். நல்ல டியூஷன் சென்டர் தாங்க 4ஆம் இடம். கல்வி சாலை 4ஆம் இடம். இதெல்லாம் இந்த தடவ கிடைக்கும். நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. நெறைய தனுசு ராசிக்காரங்க எங்கேயாவது போய் எதையாவது கத்துட்டு வர போவீங்க. யாருக்கும் தெரியாம கத்துட்டு வருவீங்க. இதெல்லாம் இந்த மாசம் இனிமையா நடக்கும். அதே மாரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பணியிடத்துல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா சூரியன், சனியுடைய காம்பினேஷன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்கள மாரி செய்யறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு 4 பேர் புகழ்வாங்க. அப்படியே புகழுக்கு மயங்கி எப்படி மகுடிக்கு மயங்கினப்பா மாரி இந்த தடவ கொஞ்சம் புகழுக்கு அப்படியே மயங்கக்கூடிய தன்மை எல்லாம் வரும். தொழில் மேன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். பிரகாசமான ஒரு வாழ்வியல் எனக்கு உருவாயிருக்குன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல இத்தன கிரகங்களுடைய சேர்க்கை. கட்டி முடிக்க முடியாம வீடு நிக்குதுன்னா, இந்த தடவ கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டுதல், உங்களுக்கே சில விஷயங்கள்லாம் மேற்கொள்வீங்க. அதெல்லாம் ஓகே. தாண்டி சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது, அம்மாவோட உடலில் கவனம் தேவை. உங்களுடைய சுயத்த வெளிப்படுத்துற இடத்துல கொஞ்சம் தடை, தாமதம் வரும். நெறைய பேர் கொஞ்சம் கத்து குடுக்கக்கூடிய யாரெல்லாம் 2ஆம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்கீங்களோ, வக்கீலா இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, நிதி சார்ந்த சில விஷயங்களை மேற்கொள்ளி அத்தன தனுசு ராசிக்காரர்களுக்கும் சூப்பரா இருக்க போது. அத தாண்டி வேற வேல பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரி பேச வைக்கும்.
ஏற்கனவே 3ஆம் இடத்துல ராகு, புதன் காசிப்ப இண்டிகேட் பண்ணாலும், இந்த 4ஆம் இடத்துல போய் இத்தன கிரகம் உட்கார்ந்திருக்கிறது, அதுவும் ஆல்மோஸ்ட் 11ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்திருக்கிறது, வேற என்ன வேணும்? அதுவும் உச்சமாயி உட்கார்ந்திருக்காரு. வேற ஏதாவது தேவையா? தனுசு ராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவ சூப்பரா இருக்கும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில உங்க கணவன் மனைவியின் மூலமாக ஒரு லாபம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். லாபஸ்தானம் வலுக்கப் போகிறது. குழந்தையே பொறக்கலன்னு சொன்ன தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பொறக்க போகுது. ட்ரீட்மெண்ட்டா எடுத்துட்டு இருக்கோம். கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த தடவ கிடைக்கும். அதே மாரி குழந்தை மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். குழந்தைக்காக சில செலவுகள் மேற்கொள்வீர்கள். குழந்தை குறித்து ஒரு நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். குழந்தைய கூட்டிட்டு அங்க போறது, இங்க போறது இதெல்லாம் நடக்கும் இந்த தடவ. தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்கும். இருக்கிற வேலைய விட்டு இன்னொரு வேலை பார்க்கலாமான்ற எண்ணம் வரும். உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாம டக்கு டக்குன்னு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சு நீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். போன மாசம் வரைக்கும் இத்தன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஆனா எதுவுமே வராட்டி இந்த மாதத்துலேருந்து நெறைய உங்களுக்கான நல்லவைகள் கூடி வரும். இந்த மாதம் மகத்துவமான மாதமா இருக்கு. யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா, ஆல்மோஸ்ட் 5ஆம் வீட்டு அதிபதியும் போய் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்காரு. எகைன் அவர் 4ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்திருக்காரு. இந்த பக்கம் அவர் தான் உங்களோட 11ஆம் வீட்டு அதிபதியும் கூட. ஸோ வேலை அப்படின்ற இடத்துல உங்களுக்கு லாபம் வந்தே தீர்வதற்கு சுக்கிரன் அருள் புரிய தயாராயிட்டார். வக்ர நிவர்த்தி எடுத்து விட்டார் ராசிநாதன். சுக்கிரன் வீட்டுக்கு வர பார்வைய குடுக்குறாரு. உங்களுக்கே உங்கள பார்க்குறாரு. ராசிநாதனுடைய பார்வை பலம் வேற ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டாண்ட் அலோனா நிப்பீங்க. கெத்தா நிப்பீங்க. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் வா! அப்படின்ற மாரியான ஒரு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மனதுல ஒரு ஒரு வேகம் அதிகரிக்கும். செஞ்சே முடிக்கணுன்ற கட்டாயத்துல சில விஷயத்த பண்ணுவீங்க. ராசிநாதனுடைய பார்வை இருக்கும்போது, ராசிநாதன் இருந்தாலே வேற அதுவும் குருவாயி அவருடைய பார்வை படும்போது, புகழ் கொஞ்சம் வேணும்ன்றதுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அப்போ கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக, இல்ல புகழுக்காக சில தேவையில்லாத செலவுகள் எட்டி பாத்துறாம பாத்துக்கோங்க. ஸோ ஏதாவது செலவு பண்ணியாவது, நான் என் புகழுக்காக ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாரி சினாரியோ கிரியேட் பண்ணி விடு இந்த மாசம். ஒண்ணும் இல்ல உங்க பிள்ளைக்கு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடணுன்றதுக்காண்டி ஒரு 40,000 செலவு பண்றது. இல்ல உங்கள ஒரு 4 பேர் சொல்றதுக்காண்டி ஒரு ரூ. 40 டீ வாங்கி குடுக்குறது எல்லாம் நடக்கும். அதனால கொஞ்சம் தேவையான்றத மட்டும் பார்த்துட்டு செலவு பண்ணுங்க. செலவு பண்ற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன். நெறைய பேர் இந்த தடவ ஆன்லைன் மூலமா சில விஷயத்த மேற்கொள்ளணும்னு எதிர்பார்ப்பீங்க. நெறைய நல்லவை கூடி வரப்போது. போராட்ட மனநிலையிலிருந்து வெளியில வந்துருவீங்க. என்னடா வாழ்க்கையே போராட்டமா இருக்குன்றது அமைப்பா இருக்கும். அதெல்லாம் வெளியில வந்துருவீங்க. பண்ண முடியல, டைம் இல்லாம தவிக்கிறவன்லாம் போயிட்டு உட்காருவீங்க ஒரு இடத்துல. செஞ்சு தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணுன்ற மாரியான ஒரு அமைப்புக்குள்ள உட்காருவீங்க. 4ஆம் அதிபதி உட்கார வப்பார். ஏன்னா, அவர் தான் உங்களுடைய ராசிநாதனும் கூட. ஸோ சூப்பரா இருக்கு. கவலையெல்லாம் பட வேணாம். தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் தயக்கங்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகப் போகுது. பெருசா கவலைப்படவே வேணாம். படிக்கிற தனுசு ராசிக்கார குழந்தைங்க சூப்பரா படிப்பீங்க. நெறையா பிள்ளைங்களுக்கு இந்த தடவ மொழியியல் சார்ந்த பாடத்துல மிகப்பெரிய மார்க் வரும். நெறைய பிள்ளைங்க நல்லா கணக்கு போடும். அம்மா பிள்ளை, அம்மா, அம்மா, அம்மான்னு இந்த தடவ உங்கள சுத்தி சுத்தி வரும். கொஞ்சம் தனுசு ராசிக்கார புள்ளைகளை வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வராம பார்த்துக்கங்க. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பார்த்தவங்கலாம் இந்த தடவ சரியா போப்போது. ஒரு தீர்மானம் நிகழப்போது. ஆண்டவன் அருள் கிடைக்கப் போது. அதிர்ஷ்ட காற்று வீசப்போது. குழந்தைக்கான அமைப்புல வெயிட் பண்றதுன்னா குழந்தை கடக்க போது. குழந்தைகள் மூலமாக ஏதோ ஒரு சந்தோஷத்தை மேற்கொள்ள போகுது. இதெல்லாம் நடக்க போது. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் அள்ளி விடுறதுல நிப்பாட்டிக்கோங்க. அடுத்தவங்கள பத்தி காசிப் பேசாதீங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரி பேசுனீங்கன்னா, கடவுள் ஆப்பு வச்சுட்டு போயிடுவான். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால அதுல மட்டும் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் உங்கள குடுத்தாவது சில விஷயத்த மேற்கொள்ளணும்னு தோணும் இந்த 40 வயதுல இருக்கவங்களுக்கு. ஆரோக்கியத்துல கவனம். கால் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம். சுகர், பிபி அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாத்திரைய சரியா எடுத்துக் கொள்ளுங்கள். தல சுத்தல், தலைவலி, முடி கொட்டுறது இதெல்லாம் இந்த மாசம் அப்படியே லைட்டா எட்டி பாக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாயி, தயக்கங்கள் எல்லாம் விளங்கி, நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மார்ச் மாசம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்யுங்க. அதுவே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
அத தாண்டியும் வெற்றிலை மாலை போட்டு சாத்துங்க. உங்க வேண்டுதல் அதுல எழுதி அதுல வெற்றிலை மாலை போட்டு வாங்க. சூப்பரா வேலை செய்யும். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நெறைய பேர் ஏரோப்ளேன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய ஏரோப்ளேன் பார்க்கறது, இல்ல கிளி பார்க்கறது 2மே நடக்கும். ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா, ராகுவின் காரகத்துவம் இயங்கி தாறுமாறா வேலை செய்ய போது. வருமானம் வேற லெவல்ல வரப்போது. தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. நெறைய கிளாஸ் எடுக்க போறீங்க. நெறைய 2ஆம் இடத்து இயக்கங்கள் நடக்கப் போகிறது. குரு பார்த்து வல்லமை கிடைக்க போதுன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க கிளி பார்க்கும்போது, அம்பிகையுடைய அருள் கிடைக்க போது. எப்படி சொன்னத சொல்லக்கூடிய கிளி மாரி, "நீ என்ன சொல்றியோ அத நான் கேட்டு உனக்கு குடுப்பேன்னு" பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த கிளி பார்த்தல் என்கிற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், தயக்கங்கள் விளையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.